ரூஹுல் பயான்ல ஒரு விஷயத்தை நான் படிச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு ரூஹுல் பயான்ல ஒரு செய்தி வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு தெரிஞ்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை ஒன்னு அழுதுகிட்டே சொல்லுவாங்க, அழுதுகிட்டே முடிப்பாங்க. ஒன்னு சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே முடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் படிச்சதை நான் அப்படிதான் படிச்சேன். ஆனா ரூஹுல் பயான்ல ஒரு ஹதீஸை நான் படிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதுகிட்டே ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஹதீஸ சிரிச்சுக்கிட்டே முடிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அந்த ஹதீஸ அந்த ரூஹுல் பயான்ல அப்படியே அச்சு பெறலாம எழுதி வச்சிருக்காங்க. ஒரு தடவை அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது ரெண்டு அண்ணன் தம்பிகளை விசாரிப்பான். ரெண்டு அண்ணன் தம்பிகளை விசாரிக்கும் பொழுது, யா அல்லாஹ், என்னுடைய தம்பி இருக்கிறானே, தம்பிக்கு நான் எல்லாமே செய்வேன். இப்ப நம்ம கணக்குக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் 25,000 கொடுப்பேன், 30,000 கொடுப்பேன், 1,00,000 கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன் அவனுக்கு. ஆனா அவன் திரும்பி தரவே மாட்டான், நான் கேட்கவும் மாட்டேன். அதனால என்ன செய்யற? அல்லாஹ் கேட்கிறான், இதனால என்னப்பா செய்யணும்? எனக்கு இப்ப நிலைமை சரியில்லை, கண்டிஷன் சரியில்லை, அதனால அவனுடைய அமல்களை தூக்கி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு அவன் ஐடியா கொடுக்குறான். யாருக்கு ஐடியா கொடுக்குறான்? அல்லாஹ்வுக்கு ஐடியா கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க, என்னுடைய உம்மத்துல இப்படி ஒரு ஆடா, என்னடா எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அல்லாஹ்ட்ட போய் நம்முடைய தம்பியே கோர்த்து கொடுக்குறானே, இப்படியே ஒரு மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், எப்பா நன்மையை ஃபுல்லா நீ கேட்டுட்ட அப்படின்னு சொன்னா அவன் நன்மையே இல்லையப்பா, நீ எப்படிப்பா நன்மையை கேட்கிற? அல்லாஹ்வுக்கு மறுபடியும் ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா கொடுக்குறான்? அவன்கிட்ட நன்மைதே இல்லை, என்னுடைய பாவத்தை தூக்கி அவனுக்கு கொடுத்துரு, என்னுடைய பாவத்தை தூக்கி அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய விஷயம் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா நான் சொர்க்கத்துக்குள்ள போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் அல்லாஹ்வுக்கு ஐடியா கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க போய் அந்த சொர்க்கத்தை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க, அந்த சொர்க்கத்தை ஃபுல்லா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மனிதனுடைய கூடவே ஒரு மலக்கு மேல ஏமித்து அவங்கள போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. போய் பார்த்துட்டு வர சமயத்துல அப்படியே பார்த்து மிரண்டுட்டாரு, ஆடிட்டாரு. இவ்வளவு பெரிய மாளிகையா, 72,000 மரம் கொண்ட தங்கமும் வெள்ளியும் எல்லா முத்துக்களும் பொதிக்கப்பட்ட ஒரு மாளிகை, இது யாருக்கு சொந்தம்? இதெல்லாம் சத்தியமா நம்மளால அடைய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டாரு. போய் பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த கோட்டையை அடையக்கூடிய சக்கரவர்த்தி யார்? என்ன ஒரு அருமையான வார்த்தை, சக்கரவர்த்தி யார் அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இது வேற யாரும் இல்லப்பா, இது உனக்கு தான் கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். எனக்கா அப்படின்னு சொல்லி அவர் சாக்காயிட்டாரு. நீ ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ இந்த கோட்டையை அள்ளிட்டு போயிடலாம், உன்னுடைய சகோதரனை நீ மன்னித்து விட்டேன்னு சொல்லு. உன்னுடைய சகோதரன் நீ மன்னிச்சுட்ட அப்படின்னு சொன்னா அந்த கோட்டை உனக்கு தான், நீ கவலையே படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் துடிச்சு போயிட்டான். கதுக்கப்படுத்து, நான் மன்னிச்சுட்டேன், என்னை விட்டுருங்க, இந்த சொர்க்கத்து பக்கத்துல விட்டுருங்க, அந்த கோட்டையை எனக்கு கூட சொல்லி அவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ் தஆலா கடைசியில இன்னொரு கட்டளை விடுன்றான். என்ன கட்டளை தெரியுமா? உன்னுடைய தம்பியோடைய கையை பிடிச்சிட்டு உன்னா சொர்க்கத்துக்கு போப்பான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். அப்ப உறவு முறைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உறவு முறை எது வரைக்கும் வரும் என்றால், சொர்க்கமும் நரகமும் ஒரு மனிதனுக்கு தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது உன்னதமான உறவு முறைதான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.